Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஎம்எஸ் டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்கல் ஸ்ட்ரக்சரில் செட்டுனா என்ன அண்ட் அதோட பேசிக்ஸு அண்ட் அதை பேஸ் பண்ணியிருந்த டைப்ஸ் ஆஃப் செட் என்ன அப்படின்னு ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் செட்டு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் ஆப்ரேஷன்ஸ் ஆன் செட்டு. ஸோ அந்த செட்ஸ்க்கு மேலே நம்ம என்னென்ன பேசிக்கான ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ரேஷன்ஸ் ஆன் செட்ஸ். ஸோ அப்போ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா யூனியன் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ யூனியன்னா என்ன, ரெண்டையும் சேர்த்து எழுதுறது. த செட் ஆஃப் distinct elements that belongs to set A or set B or both. ஸோ ஒன்று செட் ஏல இருக்க எலிமெண்ட் ஆர் செட் பியில் இருக்க எலிமெண்ட், அப்படி இல்லைன்னா ரெண்டுலேயும் இருக்க எலிமெண்ட்டை கம்பைன் பண்ணி எழுதுறது தான் வந்து நம்மளுக்கு என்ன யூனியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஏ யூனியன் பி இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் எக்ஸு சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, ரெண்டில் ஏதோ ஒன்று ஆர் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன யூனியன். ஓகே, அடுத்தது இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி, ரெண்டு செட்டோட இன்டர்செக்ஷன் பார்க்க போகிறீங்கன்னா த செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தட் பிலாங்ஸ் டு போத் ஏ அண்டு பி. ஸோ இங்கே வந்து என்ன, முன்னாடி நம்ம பேசுனது ஆர்னா ஒன்று இதில் இருக்கலாம், இல்லை அதில் இருக்கலாம், இல்லை ரெண்டுலேயுமே இருக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதும் போது ஏல இருக்க எலிமெண்ட்டும் எழுதுவீங்க, பியில் இருக்க எலிமெண்ட்டும் எழுதுவீங்க, ஏ யூனியன் பியில். பட் ஏ இன்டர்செக்ஷன் பியில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸு such that x belongs to A or and x belongs to B. அப்படின்னா அண்டுனா என்னன்னா ரெண்டுலையுமே இருக்கணும், எக்ஸ்லேயும் பிலையும் ஏலையும் பிலையும் காமனாக இருக்கிறத மட்டும் எழுதுறது தான் வந்து நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா டிஸ்ஜாயின். ஸோ டிஸ்ஜாயின் செட் அப்படின்னா 2 or more sets are said to be disjoint. ஸோ ரெண்டு செட்டு இல்லை 3 4 எத்தனை வேணால் நம்ம பேசலாம் டிஸ்ஜாயிண்ட்டுக்கு இஃப் their intersection is empty set. ஸோ இன்டர்செக்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன வரணும், எம்டினா என்ன, அதில் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்டர்செக்ஷன் should be empty. that is they share no common elements. ரெண்டு செட்டு நம்ம எப்போ டிஸ்ஜாயிண்ட்னு சொல்லுவோம்னா ரெண்டு செட்டுக்கும் நடுவில் நம்மளுக்கு எந்த வித எலிமெண்ட்டும் இல்லாத பட்சத்தில், அதுதான் நம்ம இங்கே இன்டர்செக்ஷன் இஸ் எம்டின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து 1 2 3ன்னு எடுக்கிறீங்க, பி வந்து 4 5 6 அப்படின்னு எடுத்திங்கன்னா வாட் இஸ் தி இன்டர்செக்ஷன் பிட்வீன் தீஸ் டூ, ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட் எதுவுமே இல்லை, எம்டி ஆர் ஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் டூ செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட்டு. நெக்ஸ்ட் செட் டிஃபரன்ஸ். ஸோ ரெண்டு செட்டோட டிஃபரன்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, ரெண்டு எலிமெண்ட்ஸ்க்கு டிஃபரன்ஸ்னால் மைனஸ் பண்ணுவோம், ரெண்டு செட்டோட டிஃபரன்ஸ் எப்படி எழுதுவாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. தி செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் containing elements of A but not B. ஸோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ நாட் பி, ஏல இருக்க எலிமெண்ட் மட்டும் இருக்கணும், அந்த ஏல பியில் ஏதாவது காமன் எலிமெண்ட்ஸ் இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதணும். ஓகே, ஸோ இட் இஸ் டினோட்டட் பை ஏ மைனஸ் பி. ஸோ செட் டிஃபரன்ஸ் எப்படி டினோட் பண்ணுறாங்க, ஏ மைனஸ் பி. ஸோ ஏன்னு ஒரு செட் இருக்குது, பின்னு ஒரு செட் இருக்குது, ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் நம்ம ஃபைன் பண்ணோன்னா வி ஹவ் டு ரைட் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ பட் நாட் அன் எலிமெண்ட் ஆஃப் பி. அதாவது இப்போ ஏ வந்து எனக்கு ஒரு 1 2 3 4 அப்படின்னு எடுத்துக்கோங்க, பி வந்து நம்மளுக்கு ஒரு 1 2 3 அடுத்து 5 6 7 ஏதோ இருக்குன்னு வைங்களேன், திஸ் இஸ் பி. ஸோ இப்போ ஏ மைனஸ் பி நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட் ஆஃப் ஏ விச் ஆர் நாட் அன் எலிமெண்ட் ஆஃப் பி. அப்போ ஏலையும் பிலையும் காமனாக இருக்கிறது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம், 1 1 2 2 3 3 போயிடும். ஓகே, அப்போ இங்கே இருக்கிறது என்ன 4, அவ்வளோதான், 4 மட்டும்தான் எலிமெண்ட், ஏல இருக்க எலிமெண்ட் பட் நாட் அன் எலிமெண்ட் ஆஃப் பி, அவ்வளோதான். இப்போ இந்த பியில் 5 6 இருக்குது, 5 6 7 இருக்குது, அதையும் இது கூட சேர்த்து எழுதணுமா 5 6 7 அப்படின்னா நோ, ரைட்? ஜஸ்ட் என்ன, ஏல இருக்க எலிமெண்ட் பியில் காமனாக இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஏல ரிமைனிங் என்ன இருக்குது, வெறும் 4 மட்டும் இருக்குது. தட் இஸ் தி செட் டிஃபரன்ஸ் ஏ மைனஸ் பி. அடுத்த டெஃபினிஷன் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். அடுத்த ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா இஃப் ஏ அண்ட் பி ஆர் எனி டூ செட்ஸ் தி செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் பி. ஸோ இன்டர்செக்ஷன் ஏ ஆர் பி யூனியன் ஏஆர்பியில் இருக்கணும் பட் நாட் டு போத், அதாவது ரெண்டுத்தோட இன்டர்செக்ஷனில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான் மீனிங். யூனியனில் இருக்கணும், ஆர்னா என்ன யூனியன், அண்டுனா என்ன இன்டர்செக்ஷன், போத்னா அண்டு. ஓகே, இஸ் கால்டு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ அண்டு பி, ரெண்டு செட்டு. இட் இஸ் டினோட்டட் பை ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். இந்த ட்ரையாங்கிளோட நோட்டேஷன் என்ன, ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி ஆர் ஏ அடிஷன் மாடலுக்கு ஒரு நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம்ல, ப்ளஸ் போட்டு சர்க்கிள், அந்த நோட்டேஷன். இது ரெண்டுமே வந்து நமக்கு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். அதாவது ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி. ரெண்டுத்துலேயே காமனாக இருக்க எலிமெண்ட்ஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு
ரிமைனிங் மொத்த எலிமெண்ட்டையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணுவோம், காமனாக இருக்க எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏல இருக்க எலிமெண்ட்டை மட்டும் எழுதுவோம், பியில் இருக்கிறத பற்றி கன்சிடர் பண்ண மாட்டோம். இங்கே காமனாக இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ஏல இருக்க என்ட்ரியும் எழுதணும், பி இருக்க என்ட்ரியும் எழுதணும். அதுக்கு பேர் தான் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். அவ்வளோதான் வித்தியம். ஓகே, ஆர் ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி கேன் பி ரிட்டன் as a minus b யூனியன் b minus a. இப்படியும் நம்ம எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் a வந்து நம்மளுக்கு 1 2 3 4 5 6. ஸோ எல்லாத்துலேயும் 1 2 3 4 எடுக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக புரியுன்றக்காக. b வந்து 2 4 6 7 8 சம்திங் ரேண்டமாக எடுத்திருக்கேன். இப்போ a யூனியன் பின்னா என்ன, ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணி எழுதுறப்ப எல்லா ஆப்ரேஷனும் 1 2 ரெண்டு முறை இருக்குன்னா 2 டைம்லாம் எழுதக்கூடாது, ஒன்லி 1 டைம். தட் இஸ் தி ரோஸ்டர் ஃபார்ம், ரைட்? ஸோ ரோஸ்டர் ஃபார்மில் ரிப்பீட் ஆகக்கூடாது. 3 4 ஒரு டைம், 5 6 ஒரு டைம், 7 8 எல்லாத்தையும் எழுதிட்டோம். ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, 6. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் ஏ யூனியன் பி அண்டு இன்டர்செக்ஷனில் இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணோம். அப்போ 2 4 6 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் 1 3 5 7 8 தட்ஸ் இட். இல்லை நான் இப்போ ஏ மைனஸ் பி இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறேன்னா என்ன ஆகும், ஏ மைனஸ் பியில் என்னென்ன என்ட்ரிஸ் வரும் பாருங்கள். ஏ மைனஸ் பி அப்போ 1 இருக்கும், ஸோ 2 போயிடுச்சு, 3 இருக்கும், 4 5 இருக்கும், அடுத்தது 6 போயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இது ஏ மைனஸ் பி. பி மைனஸ் ஏல என்ன ஆகும், இதிலேருந்து அதை சப்ட்ராக்ட் பண்ணோம், அப்போ 2 போயிடும். ஸோ அடுத்து என்ன இருக்கும், 4 போயிடுச்சு, 6 போயிடுச்சு, அப்போ ரிமைனிங் 7 8. இது ரெண்டையும் யூனியன் பண்ணுங்கள், என்ன வரும், ஸோ 1 3 5 7 8. அதுதான் நம்ம இங்கே ஃபைனல் ஆன்சராக எழுதியிருப்போம். போத் ஆர் சேம், அதுதான் நம்ம அங்கே மேலே ஆப்ரேஷனில் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட் ஏ. ஸோ ஆல்ரெடி யூனிவர்சல் செட் அதெல்லாம் பேசணும். ஸோ அதுதான் காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது யூனிவர்சல் செட்டை பேஸ் பண்ணி வருது. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட் ஏ ரிட்டன் as a dash ஆர் a bar ac எப்படி வேணால் டினோட் பண்ணலாம். ஓகே, a dash a bar a power c. ஸோ இந்த மாதிரி எந்த நொட்டேஷனில் கொடுத்தாலும் அது காம்ப்ளிமெண்ட் தான். contains all elements in this universal set U that are not in A. அப்போ universal set Uல இருந்து A ஓட எலிமெண்ட், A ஓட செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் தான் A dash. ஃபார் எக்ஸாம்பிள் your universal set U is 1 2 3 4 5 and your set A is nothing but 1 2. Then what is A dash? யூனிவர்சல் செட்லேருந்து ஏவை மட்டும் ரிமூவ் பண்ணோம். அப்போ 1 2 ரிமூவ் பண்ணிங்கன்னா 3 4 5. தட்ஸ் தி ஆன்சர் ஃபார் யூ டேஷ். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் திஸ் செட்டு. ஸோ பேசிக்காக நம்மளுக்கு இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் இருக்குது செட்டை பொறுத்த வரைக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, க்ளோசர், அசோசியேட்டிவ், கம்யூட்டேட்டிவ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேணாம். தேவையான ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் வென் டயக்ராம் கான்செப்டை யூஸ் பண்ணி போடுவோம். அதெல்லாம் நம்ம அப்கமிங் இதில் பார்ப்போம். இப்போ வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் பார்ப்போம் பேஸ்ட் ஆன் திஸ் செட் அண்ட் as well as ஆப்ரேஷன். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 5 6, b is equal to 3 4 2 and c is equal to 1 3 4. This is the set. Then find first one a minus b, second one b minus a, third one a minus c, fourth one b minus c. ஸோ இந்த 4 ஆப்ரேஷனும் நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு a மைனஸ் b. ஸோ அப்போ ஏவோட செட்டு மைனஸ் பியோட செட்டு எழுதிக்கிறேன். ஸோ ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது எந்த செட்டு எதுன்றதுக்காக. ஓகே, ஸோ அப்போ ஏ மைனஸ் பி, ஏல இருக்க எலிமெண்ட்லாம் பியில் இருக்கிறது மட்டும் ரிமூவ் பண்ணணும். என்ன காமனாக இருக்குது பாருங்கள். ஸோ 2 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி பொசிஷன். அப்போ 2 3 5 4 6 7 அப்படிலாம் இல்லை. இந்த செட்டில் இருக்க எலிமெண்ட்டில் அங்கே ஏதாவது எலிமெண்ட் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணணும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி பொசிஷன். இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்படிலாம் இல்லை. இங்கே நம்பர் 2 இருக்குது, இங்கே நம்பர் 2 இருக்குது, அப்போ நம்பர் 2 ரிமூவ் பண்ணிடணும். ரிமைனிங் என்ன 5 6, அவ்வளோதான். இதுதான் ஏ மைனஸ் பியோட ஆன்சர். அடுத்து பி மைனஸ் ஏன்னா என்ன, இதோட ரிவர்ஸ் 3 4 2 வந்து இங்கே வந்துடும், மைனஸ் ஏ வந்து 2 5 6. இங்கே காமனாக இருக்கிறது அகைன் என்ன நம்மளுக்கு, ஸோ இங்கே 2 இஸ் காமன், ஸோ 2 ரிமூவ் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறது 3 4. ஸோ ரெண்டும் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவும். ஓகே, தென் தேர்ட் ஒன் ஏ மைனஸ் சி செக் பண்ண போகிறீங்க. அப்போ ஏ செட்டு மைனஸ் சி செட்டு. ஸோ ரெண்டுலேயே காமனாக என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. அப்போ இன்டர்செக்ஷன் இஸ் எம்டி, தே ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட்டு. பட் எனிவேஸ் மைனஸ் பண்ணுறப்ப இந்த ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் அப்படியே நம்மளுக்கு வந்துடும். தென் ஃபோர்த் ஒன் பி மைனஸ் சி. ஸோ பியோட செட்டு மைனஸ் சியோட செட். ஸோ பி அண்ட் சியில் பாருங்கள் நம்பர் 1 4 இருக்குது காமனாக ரெண்டுலேயும். 4 மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா திஸ் அண்ட் 3யும் இருக்குது, சாரி. ஸோ 3 and 4, 3 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது, ரெண்டும் வந்து ரிமூவ் ஆகிட்டு ரிமைனிங் நம்பர் 2 மட்டும்தான் நம்மளோட ஆன்சர். தட்ஸ் ஆல் ஃபார் தட் கொஸ்டின் நம்பர் 1. தென் ப்ராப்ளம் 2, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6, okay, and b is equal to 2 4 6 7 8, then find
ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ யூனியன் பி அண்டு ஏ மைனஸ் பி. ஸோ மூணும் நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, யூனியன் அண்டு இன்டர்செக்ஷன். சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் நம்மளுக்கு 2 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அப்போ ஏ யூனியன் பினா ஸோ ரெண்டே யூனியன் பண்ணி எழுத போகிறீங்க. 1 2 3 4 5 6 ஏ செட்டு யூனியன் பி செட்டு. ஸோ ரெண்டுலேயே காமனாக இருக்கிறத ஒரு டைம். ஸோ அப்போ 1, 2 3 4 5 6 7 8 எல்லாமே வந்துடும். ஏ இன்டர்செக்ஷன் பினா என்ன, ரெண்டுலேயும் காமனாக இருக்க என்ட்ரியை மட்டும் எழுதணும். ஸோ ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, திஸ் இஸ் தி ஏ செட்டு intersection with this is B set. ரெண்டுல என்ன காமன், 2 is common as well as 4 and 6. இது மூணு தான் நம்மளுக்கு காமனாக இருக்குது, மற்ற என்ட்ரிஸ் எதுவும் இல்லை. ஸோ திஸ் இஸ் தி எலிமெண்ட் ஃபார் ஏ இன்டர்செக்ஷன் பி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஏ மைனஸ் பி. ஸோ ஏ செட்டு மைனஸ் பி செட்டு. ஸோ அப்போ ஏ மைனஸ் பினா என்ன, ஏலேருந்து பியோட செட்டை மட்டும் எலிமெண்ட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணணும். 2 போயிடும், 4 போயிடும், 6 போயிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது 1, 3, 5. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 2 and that's all for this video also. So இந்த வீடியோவில் ஜஸ்ட் நம்ம ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் திஸ் செட்டு வித் ஒரு 2 பேசிக் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். அப்கமிங் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் நம்மளுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பர்ட்டி, டிமார்கன்ஸ் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து நம்ம வென் டயக்ராமில் போடுறது எப்படி, அல்ஜிப்ரிக்கா ப்ரூஃப் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.